பொங்கல் ஒரு பண்டிகை மட்டும் இல்லை, அது தமிழர்களின் வாழ்க்கையை சொல்லும் ஒரு தத்துவம். பொங்கல் உழைப்புக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்வதற்கான தமிழர் திருநாள். தமிழர்களின் வாழ்க்கையோடு உயிரோடு கலந்த ஒரு திருநாள் என்றால் அது பொங்கல். இது ஒரு சடங்கல்ல, உழைப்பை போற்றும் விழா, இயற்கைக்கு நன்றி சொல்லும் நாள், எதிர்கால வளத்தை வேண்டி நிற்கும் மரபு. இந்த வீடியோவில் பொங்கல் பண்டிகையின் உண்மையான பொருளையும் அதன் வாழ்வியல் அர்த்தத்தையும் அறிந்து கொள்ளலாம். பொங்கல் பண்டிகை தமிழர்களால் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஒரு வருடம் முழுவதும் மண் உழைத்து, விதை விதைத்து, பயிர் வளர்த்து அறுவடை செய்யும் வரை உழைத்த உழைப்பின் நிறைவுதான் பொங்கல். இந்த நாளில் இயற்கைக்கு, விவசாயிகளுக்கு, கால்நடைகளுக்கு நன்றி சொல்லி மகிழ்கிறோம். பொங்கல் என்ற சொல்லுக்கு பொங்கி வழிதல், பெருகுதல் என்ற பொருள் உண்டு. புதிய பானையில் புத்தரிசியை வைத்து பால் பொங்கி வழியும் பொழுது நம் வாழ்க்கையும் நம் வளமும் நம் மகிழ்ச்சியும் அதே போல பொங்கி பெருக வேண்டும் என்பதே இந்த திருநாளின் தத்துவம். பொங்கல் நாளன்று வயலில் விளைந்த நெற்கதிர்களை வீட்டிற்கு கொண்டு வந்து படைத்து வணங்குவது தமிழர்களோடு மரபு. அதோடு காடுகளில் விளையும் காய்கறிகள், பூமிக்குள் விளையும் கிழங்குகள் எல்லாம் படைக்கப்படுகின்றன. பூமியின் எல்லா வளங்களுக்கும் நன்றி தெரிவிப்பதே இதன் பொருள். தை பொங்கல் என்பது மழைக்கு நன்றி, சூரியனுக்கு நன்றி, கால்நடைகளுக்கு நன்றி, விவசாய தொழிலாளர்களுக்கு நன்றி என்று அனைத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லும் நாள். மும்மாறி மழை பெய்தால்தான் காடு நனையும், கழனி செழிக்கும், பயிர் வளரும். சூரியன் ஒளி இருந்தால்தான் பயிர் வளர்ச்சியடையும், சாகுபடி சிறக்கும். அதனால்தான் சூரியனுக்கு பொங்கல் படைக்கப்படுகிறது. பொங்கல் தினத்தன்று வீட்டின் வாசலில் வண்ண கோலம், அதன் மேல் அடுப்பு, புதிய பானைகள், அவற்றில் வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் தனித்தனியே செய்து சூரியனுக்கு படைத்து வழிபடுகிறோம். பயிர் விளைய உழவுக்கு உதவியது மாடுகள், தானியங்களை எடுத்து சென்றது கால்நடைகள். மனிதனோடு சேர்ந்து உழைத்த இந்த உயிர்களுக்கும் நன்றி சொல்லும் மனப்பாங்கே தமிழர் பண்பாட்டின் சிறப்பு. இன்று விவசாய நிலங்கள் குறைந்து வருகின்றன, நகரமயமாக்கல் அதிகரிக்கிறது. இனி வரும் காலங்களிலாவது எஞ்சியிருக்கும் விவசாய நிலங்களை பாதுகாப்போம், விவசாயத்தை மதிப்போம், நம் மூதாதையர்களின் பசுமையான வாழ்க்கையை நினைவு கூறுவோம். தற்போது பொங்கல் திருநாளை 4 நாள் பண்டிகையாக உலகில் வாழும் தமிழர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற கூற்றுக்கிணங்க மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று வீட்டில் உள்ள பழைய பொருட்களை தீயிலிட்டு போகி பண்டிகையை கொண்டாடுகின்றனர். தை முதல் நாளில் வாசலில் கோலமிட்டு புது பானை வைத்து பொங்கல் வைத்து சூரியனுக்கு நன்றி கூறி படையலிடுகின்றனர். பொங்கலை உற்றார் உறவினர்களுக்கு அளித்துவிட்டு தாமும் உண்டு மகிழ்கிறார்கள். தமிழனின் உழவுக்கும் தொழிலுக்கும் உறுதுணையாக இருப்பது கால்நடைகளே. அந்த கால்நடைகளுக்கு நன்றி கூடும் திருநாளாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அந்நன்னாளில் பண்டைய தமிழனின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டும் நடைபெறுகிறது. கால்நடைகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி அலங்கரித்து அவைகளுக்கு பொங்கலிட்டு படைக்கப்படுகிறது. கிராமத்து வீதிகளில் ஜல் ஜல் சலங்கை ஒலிகளோடு மாடுகள் உலா வருவது மகிழ்ச்சியையும் எழுச்சியையும் கொடுக்கும். பிற உயிரையும் தன் உயிராக நினைக்கும் உயர் தமிழர் பண்பாடே மாட்டுப்பொங்கல். மனிதனும் கூடி வாழ்பவன்தான், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை புரிந்து கொண்டவர்கள் தமிழர்கள். உற்றார் உறவினர்களை காணும் பொங்கல் என்று கண்டு பரிசளித்து மகிழ்வார்கள். பொங்கல் என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, ஒரு வாழ்க்கை தத்துவம். உழைப்பையும் இயற்கையையும் மதிக்கும் தமிழர்களின் உயர்ந்த சிந்தனையின் அடையாளம்தான் தைப்பொங்கல்.